Hello friends, welcome to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டேட்டிக் அஃபிஷியல். இன்னைக்கு என்ன விட பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீவியூல பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ தான் மேன் பண்ண போறோம். இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆயிட்ட ஒரு வீடியோ. இது வந்து ரொம்ப வைரலா அண்ட் வந்து லிவிக்ஸ் எஃபெக்ட்டோட ரொம்ப நல்லாவே இருக்கு இமேஜ் வச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நண்பர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நண்பா எனக்கு இந்த வீடியோ போடுங்க, இதுக்கு முன்னாடி வந்து வேறு யூடியூப் சேனலில் போடுறதுலாம் பிரச்சனை இல்லை, நம்ம யூடியூபருக்கு எடுத்துக்காக தான். இது வந்து என்ன அப்ளிகேஷன் எடிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து Alight ப்ரோவும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Pixellap ப்ரொவர்ஷன் தான். ரெண்டுமே நான் ப்ரொவர்ஷன் கீழே வந்து டவுன்லோட் லிங்காக கொடுத்துருக்கேன் அண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி. ஸோ ஓகே, நம்ம வீடியோவில் போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். இப்போ வந்து நம்ம Pixellap ஓப்பன் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் Pixellap ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம Pixellap ஓப்பன் பண்ணிட்டோம். Pixellap ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நியூ டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டு கீழால் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் இருக்கும். ஏக்கு பக்கத்தில் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சிவப்பு மஞ்சள் பச்சை மூவிலேருந்து நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த சாங்கோட இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த மூவிலேருந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து எடுத்துக்குங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ரௌசரோ அல்லது இதுவெல்லாம் யூஸ் பண்ணி ஸோ நீங்கள் அந்த இமேஜெலாம் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது 1:1 சைஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் 1:1 சைஸில் தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1:1 சைஸில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ரேச்சல் ஸ்கேல் பண்ணிக்கிற ரெசல்யூஷன் சைஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70-80 இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 33 வைங்க. ஷார்ப்பாக 33 வைங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். 33 வச்சு ரேச்சலை ஸ்கேல் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக் ஒன்று இருக்கும், ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணி விடுங்க. ரேச்சலை ஸ்கேல் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக்கோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வித் 4:2 இருக்கும். நம்ம வந்து 5 மாற்றிக்கலாம். 5 மாற்றிட்டு ரேச்சல் கார்னரில் கொண்டு போய் வச்சுருங்க. மறுபடியும் இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் கொடுத்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்தெந்த இமேஜெலாம் எடிட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த மாதிரி இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணுறேன். எங்கே இருக்குது? நான் நிறைய இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு இப்போதைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் நான் ஃபுல்லாலாம் சொல்லி காமிச்சேன்னா கண்டிப்பாக ரொம்ப லென்த்தாக டைம் போயிடும். இப்போ நான் வந்து இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேச்சல் ஸ்கேல் பண்ணுங்கள். கிராப்னு இருக்கும். இந்த கிராப்புக்கு போயிட்டு நான் வரும்போது டிக்கெட் எனக்கு தோணு பிரச்சனை. இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரெசல்யூஷன் வந்து கேட்கும். இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 1:1 இருக்கும். இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இங்கே மெயினாக மார்க் பண்ணணுமோ ஸோ அந்த இடத்துல வச்சுங்க. வச்சுட்டு ஒரு டிக்கெட் என்ன கொடுத்துருங்க. ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணுங்கள். ரெசல்யூஷன் போங்க. 33 வைங்க. ஓகேவா? கரெக்டாக 33 வைங்க. 33 வச்சு ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக் வந்து ஸ்ட்ரோக் வித் 2 இருக்கும். நம்ம 5 வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. இதையும் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இமேஜ் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகேவா? நாய்ஸ் இருந்தால் ஸோ மன்னிச்சிங்க. இந்த மாதிரி பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டு இப்போ மறுபடியும் இம்போர்ட்ன்றதை கொடுங்க. இம்போர்ட்டை கொடுத்துட்டு அடுத்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இது இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு கேட்கும். நான் வந்து 1:1 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எந்த இடத்த நீங்கள் வந்து இது கரெக்டாக எந்த இடத்த நீங்கள் வந்து பிக்சர் காமிக்க போகிறீங்களோ ஸோ அந்த இடத்துல வச்சிங்க. நான் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். எனக்கு இந்த இடம் ஓகே. மறுபடியும் டிக்கெட் எனக்கு கொடுத்துற ஹெச்சில் ஸ்கேல் பண்ணுங்கள். ஸ்கேல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வச்சுங்க. ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 33 தான். மறந்துடாதீங்க தயவு செஞ்சு 33. அப்படி நீங்கள் உங்களுக்கு மறந்துட்டாலும் இந்த வீடியோ வந்து நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்ட ஒரு வீடியோ தான். நான் வந்து பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து அழகாக இந்த வீடியோ எடிட் பண்ணிங்க. இந்த கார்னரில் கொண்டு போய் வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்க, நான் கரெக்டாக அழகாக செட் பண்ணுறேன். வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நான் எல்லா இமேஜுமே இதே மாதிரி நான் எடிட் பண்ணி காமிச்சேன். ஸோ லேட் ஆயிரும். இப்போ நான் எல்லா இமேஜும் ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் எல்லா இமேஜுமே ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் ஆட் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இமேஜ் வைக்கணும். ஸோ நான் வந்து 8 இமேஜ் வச்சுருக்கேன். ஓகேவா? அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 இமேஜ் வைங்க. சென்டரில் உள்ள இமேஜை மட்டும் அந்த அதாவது ஃபஸ்ட்டில் வந்து 2வது உள்ளது கீழே 2வது உள்ள இமேஜை மட்டும் டெலீட் பண்ணி விட்டுருங்க. அதை மட்டும் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சில் ஸ்கேல் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு மேலே உள்ள சேவ் ஐக்கானை கொடுத்து சேவ் இமேஜ் அப்படி கொடுத்துட்டு கஸ்டமில் போய்ட்டு அல்ட்ரா கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்பேஸ் மட்டும் எதுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இமேஜும் சென்டரில் வீடியோவும் வந்தால் கீழே லிவிக்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா வீடியோவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இந்த இமேஜை சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு Alight ஓப்பன் பண்ணிங்க. நானும் Alight ஓப்பன் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கும். ஸோ இந்த பென்சில் ஐக்கனை கொடுங்க. ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வித்து வந்து 1080 ஆமாம், வித் அண்ட் ஹைட் இது வந்து 1080 2340. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் என்ன வேணும் நீங்கள் அதை கொடுத்துங்க. ப்ராஜெக்ட் நேம் மட்டும் நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னாலும் கொடுத்துக்கலாம். நான் ஸ்க்ரீன் கொடுத்து டிக்கேக்கனை கொடுத்துறேன். ஃப்ரேம் ரேட்டு 30, பேக்ரவுண்டு பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. மறுபடியும் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் வீடியோவில் போய்ட்டு விவால் கொடுத்துக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கா ஓகேவா. அதாவது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் இமேஜ் நான் கன்ஃபியூஷன் ஆகிறேன். மேலே உள்ள 3 டாட்டை கொடுங்க. 3 டாட்டை கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க. ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ ஸோ ஸ்கேல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சாலே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளஸ் ஐக்கன் பண்ணிவிட்டு இமேஜ் வீடியோவில் போய்ட்டு விவால் கொடுத்துக்கிட்டு இன்னொரு இமேஜ் வந்து நான் ஆட் வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பேப்பர் இமேஜ். ஸோ அது கீழால் வர்றதுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு கீழால் கொண்டு வந்து இங்கே செட் பண்ணிடுங்க ஓகேவா. இது நீங்கள் ஹைட்டு எதுவுமே இதெல்லாம் சேஞ்ச் பண்ணதால் ஸோ இங்கேயே நல்லாயிருக்கு. மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனுக்கு பண்ணிவிட்டு இமேஜ் வீடியோவில் போய்ட்டு நீங்கள் இப்போ எடிட் பண்ணியிருப்பீங்களா ரீசெண்டாக. ஸோ ஓகேவா, அதாவது இப்போ நீங்கள் எடிட் பண்ணீங்க இல்லையா இமேஜ் ஒன்று, அந்த இமேஜை வந்து இங்கே ஆட் பண்ணிடுங்க. பிக்சலாப்பில் எடிட் பண்ண இமேஜ். இதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்து கொண்டு வந்து வச்சுருங்க. கரெக்டாக இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. ஒரு 940 சம்திங் இருந்தால் போதும். 950 நான் வச்சுக்கிறேன். ஸோ ஓகேவா, 950 வச்சுக்கிங்க. மறுபடியும் இந்த இன்டு மார்க் கொடுத்துட்டு பார்டர் அண்ட் ஷேடோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் வந்து எனபிள் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து ஒயிட் வச்சுக்கிங்க. ஒயிட் வச்சுக்கிட்டு சைஸ் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எவ்வளோ சைஸ் வேணுமோ என்கரேஜ் பண்ணிங்க. எனக்கு வந்து 10.5 இருந்தால் ஓகே. அது வந்து ஷேடோ எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணதால் சைஸை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிங்க. ரொம்ப கம்மியாக வச்சுடாதீங்க, ரொம்ப அதிகமாக வச்சுடாதீங்க. இந்த அளவுக்கு வச்சுங்க. 37 வச்சுட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கன் பண்ணுங்கள். மெஜர் வீடியோவில் போய்ட்டு விவால் கொடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்ல மறந்துட்டேன், ஒன்றும் இல்லை 1:1 சைஸுக்கு வந்து நீங்கள் ஒரு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிங்க. எந்த வீடியோ சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த வீடியோ சாங் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். மறுபடியும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை வந்து ஸ்கேல் பண்ணி கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் கிட்ட கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணால் அது ஒரு சைஸ் ஆரம்பிக்கும். ஒரு 310 அந்த சைஸ் வச்சுக்கிட்டால் போதும். அந்த ஐ பக்கமாக டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா அந்த இமேஜ் வீடியோக்கு கீழே போயிடும் ஓகேவா. இப்போ இதை பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு நீங்கள் என்ன சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து கூகுளில் அது குரோம் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சாங் லிரிக்ஸ் போட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ நான் வந்து சாங்கோட லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி ஒரு 2 லைன் நான் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இங்கே கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணுறேன். வெளி வேணும் ஓகேவா. ஸோ அது என்ன சாங் தெரியல. ஓகே, இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் எப்பயுமே கேபிட்டல் லெட்டரை மாற்றிங்க. அதுக்கப்புறம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துங்க. நான் ஒரு ஆரஞ்சிலே திக்காக ஆரஞ்சு கொடுத்துருப்பேன். ஸோ ஓகேவா. ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இந்த ஃபாண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து வைங்க ஓகேவா. உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இங்கே கரெக்டாக வச்சுருங்க ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு லிரிக்ஸ் முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. சாங் வந்து ஆட் பண்ணிங்க. சாங் வந்து நான் வீடியோவாக தான் வச்சுருக்கேன். நான் வந்து அந்த வீடியோ வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட்டை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ எவ்வளோ டூரேஷனுக்கு வந்து எடிட் பண்ண போகிறீங்களா, எவ்வளோ செகண்டுக்கு எடிட் பண்ண போகிறீங்களா, அந்த இமேஜ்லாம் எவ்வளோ டூரேஷனுக்கு வச்சுருக்கீங்களோ அதே டூரேஷனுக்கு வந்து இந்த ஆடியோவையும் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகேவா, ஆடியோவை கட் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி நான் சும்மா வச்சு காமிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். வெளியதில் விழுவேணும் அப்படின்றது இதோட ஒரு முடியுது. ஸ்பிட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இந்த இடத்துக்கிட்ட வந்து எனக்கு டபுள் டெக்ஸ்ட் வந்து நான் கொண்டு வந்திருப்பேன். ஸோ ஓகேவா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வந்து வச்சுருங்க. அதாவது நெக்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். வெளியதில் விழிவேணும் அப்படின்னு இருக்கும், வெளியதில் விழிவேணு அப்படின்னு இருக்கும். ஸோ நான் அதை மட்டும் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இதை வந்து டிக்கெட் எனக்கு கொடுத்துறாதீங்க. மறுபடியும் ஃபாண்டில் போய்ட்டு நான் கொடுத்துருக்க இந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு டிக்கெட் எனக்கு கொடுத்துருங்க. டிக்கெட் எனக்கு கொடுத்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு சைஸ் வந்து கம்மி பண்ணுங்கள். சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போய் வச்சுருங்க. ஓகேவா? இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணிவிட்டு எவ்வளோ டூரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி வருதோ ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இது வந்து ஒரே லிவிக்ஸ் தான். ஸோ நான் அதை வந்து நான் டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே கூட அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு அந்த மாதிரி நீங்கள் அடுத்த லைனை ஸோ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் சத்தியமாக வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும்னு நினைக்கிறேன். நான் இதோட ஓகே, நான் இந்த லைன் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கட் பண்ணி காமிச்சிக்கிறேன். ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்டை கொடுத்துருங்க. ஃபாண்டை கொடுத்துட்டு டிக்கெட் என்ன கொடுத்துருங்க. டிக்கெட் என்ன கொடுத்துக்கிட்டு ரைட் சைட் ஸ்கேல் பண்ணி கரெக்டாக இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டில் கொண்டு போங்க. ஃபஸ்ட் லிவிக்ஸுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. நான் அலைட் மோஸ்ட் ப்ரோஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. ட்ராயிங் இடெக் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ட்ராயிங்க்கு போங்க. ஸ்டாண்டர்டு செட்டிங் அதை கொடுத்துருங்க. எண்டுக்கு வச்சிங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கேம்ஸ்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு பாதி அளவு வச்சுட்டு ஒரு கேம்ஸை வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் உள்ளதை வந்து ஃபுல்லாக வந்து மைனஸ் கொண்டு போங்க. ஓகேவா? 0 கொண்டு போங்க. இப்போ நீங்கள் வரும்போது கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை பார்த்துங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஸ்ட்ரோக் வந்து எனபிள் பண்ணி விட்டுட்டு அதில் என்ன கலர் ஆட் பண்ணிங்களோ ஸோ அந்த கலரை இங்கேயும் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரோக் மறந்துடாதீங்க. ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் லிவிக்ஸ் போய்ட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. இதில் போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட் இங்கே இருக்குது. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ஸ்டாண்டர்டு செட்டிங்ஸ் கொண்டு வந்துட்டு ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணுங்கள். இந்த பேஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த பேஸில் போய்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கேம்ஸ் வச்சுருங்க. கொஞ்சம் முடிய போகிற கொஞ்சம் தள்ளி ஒரு கேம்ஷன். ஸ்டார்டிங் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா -1 வச்சிங்க. அந்த முடிய போகிற இடத்துக்கிட்ட வந்து ஃபுல்லாக -100 கொண்டு போயிருங்க. ரைட் சைடில் ஸ்கேல் பண்ணுங்கள். ஆஃப் செட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ மட்டும் ஒரு 175 ஸோ அந்த சம்திங் வச்சிங்க. ஒய் வேல்யூ மட்டும்தான். எக்ஸ் வேல்யூ நீங்கள் வந்து எதுவும் பண்ண சேஞ்ச் பண்ணதால் ஒரு 170 அந்த ரேஞ்சு கூட வச்சிங்க. ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே கொண்டு போயிருங்க. ஸோ நான் ஸ்கேல் வந்து ஃபுல்லாகவே 10 கொண்டு போயிடுறேன். ஆல்பை வந்து ஃபுல்லாக மைனஸ் கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ் இன் அவுட் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸின் வந்து பார்த்திங்கன்னா 100ம் +100ம் ஈஸின் அவுட் வந்து -100 கொண்டு போயிருங்க. ஓவர்லே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி விடுங்க. +1000 ஓகேவா? ஓவர்லே வந்து +1000. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? நல்லாவே இருக்குது. இப்போ இந்த எஃபெக்ட் வந்து எப்படி எல்லா லிவிக்ஸ்க்கும் காப்பி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவிக்ஸ்குள்ளே போய்ட்டு எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த லிவிக்ஸுக்கு போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் லிவிக்ஸோட எஃபெக்ட் இந்த மாதிரி தான். எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட்டை கொடுத்து இந்த மாதிரி. ஓகேவா? காப்பி எஃபெக்ட் கொடுங்க. சாரி, நான் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டேன். காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் லிவிக்ஸ் போய்ட்டு அந்த மாதிரி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான். இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் லிவிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அது வந்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ தான். இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டு. கீழே உள்ள ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் மேலே உள்ள 3 டாட்டை கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகேவா? ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துக்கிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து வேல்யூ வந்து கம்மி பண்ணுங்கள். ஒரு 50 ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாவே கொஞ்சம் ப்ளே ஆகும். ஸோ 53 அந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டூரேஷனுக்கு எடிட் பண்ண போகிறோமோ ஸோ அந்த டூரேஷனுக்கு வந்து நீங்கள் இதையுமே ஸ்பிட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுமே ஸ்பிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்பிட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ மேலே உள்ள ஏரோ மார்க்கை கொடுங்க. ஏரோ மார்க்கை கொடுத்துட்டு அந்த ப்ராசஸ்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் வீடியோ யாருக்கு எது மாதிரியான வீடியோஸ் வேணும், இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோட ஃபீட்பேக் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.